Hi, I am Swastik from SRT Study Circle Group. இன்னைக்கு நம்ம 9th யூனிட் வெப் ஸ்கிரிப்டிங் அது பாருங்க மொத்தம் 10 மார்க் இருக்கு. அதில் JavaScript ஈவென்ட் ஹேண்ட்லிங் ஆடிங் JavaScript இன் அண்ட் HTML பேஜ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துருக்குறோம். நம்ம 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் இருக்குது JavaScript. அதை ஒரு முறை படிச்சிருங்க. எவ்வளோ பெரிய புக்கு நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு படித்தாலும் 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்ம டிஆர்பி எழுதுறது வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை படிச்சிடலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ இன்ட்ரோடக்ஷன் டு JavaScript அது பார்த்துருக்குறோம். 1 மணி நேரம் வீடியோ, அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும். 2வது வீடியோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் JavaScript அது பார்த்தோம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் வீடியோ. இன்னைக்கு நம்ம JavaScript ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் இருக்கக்கூடிய JavaScript சம்பந்தமான பாடம் இதோட முடியுது. இது லாஸ்ட் வீடியோ. இதில் introduction. A function is a block of JavaScript code that is defined once but may be executed or involved any number of times. ஸோ ஒரு முறை நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை முறை வேணால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு என்கேப்சுலேட் கோட் தட் பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ ஏதாவது ஒரு டாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸு யூஸ் ஆகுது. சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்டு ஃபார் commonly required task to avoid the repetition entailed in typing the same statements over and over. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப டைப் பண்ணி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டைம் நமக்கு சேவ் பண்ணுது ஃபங்க்ஷன்ஸ். மோர் ஜெனரலி தே ஆர் யூஸ்டு டு கீப் கோட் தட் பெர்ஃபார்ம்ஸ் எ பர்டிகுலர் ஜாப் இன் ஒன் பிளேஸ் இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் ரீயூசபிலிட்டி அண்ட் ப்ரோக்ராம் கிளாரிட்டி. ஸோ ஒரு முறை நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதையே நம்ம எத்தனை முறை வேணாலையும் ரீயூசபிள் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபங்க்ஷனோட நமக்கு பயனை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. உங்களுக்கு சென்டென்ஸாக கொடுத்துட்டு எது கீழ்கண்டோர் எது தவறு, கீழ்கண்டோர் எது சரி, 4 கொடுத்துட்டு 1 and 2 சரி, 1 and 3 சரி, அனைத்தும் சரி, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸாக கொடுத்து தான் அப்டிடேட்டிவ் நிறைய இப்போ கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. JavaScript functions are parameterized or non-parameterized. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள parameters இருக்கலாம், இல்லைனா non-parameterizedவும் இருக்கலாம் ஃபங்க்ஷனு. A parameterized function definition may include a list of identifiers known as parameters that work as local variables for the body of the function. Parameters வந்து may include list of identifiers இருக்கலாம், அதுக்கு பேர் தான் parameters. அது வந்து local variable அந்த பாடி ஃபங்க்ஷனுக்குள்ள ஒர்க் ஆகுது. local variables. Function invocations provide value or arguments for the function's parameters. Functions often use their argument values to compute a return value that becomes the value of the function invocation expression. So function வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். JavaScript support 2 type of function. ஒன்று வந்து predefined or library functions, 2 user defined functions. ஸோ 2 type of functions இருக்கு. ஒன்று predefined அல்லது லைப்ரரி ஃபங்க்ஷன், இன்னொன்று யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். சம் காமன் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் தி JavaScript லைப்ரரி விச் ஆர் ஆல்சோ கால்டு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ JavaScriptனுடைய லைப்ரரியில் ஆல்ரெடி சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காங்க, டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் isNaN பாருங்க, கேபிட்டல் N, ஸ்மால் லெட்டர் A, கேபிட்டல் N, toUpperCase, toLowerCase, length, alert, prompt, write, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் லைப்ரரியில் இருக்குது. JavaScriptனுடைய லைப்ரரியில் இருக்குது. ஒரு சிலது இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். toUpperCase அப்படின்னா என்னென்னா கன்வெர்ட் கிவன் ஸ்ட்ரிங் இன்டு அப்பர்கேஸ், அப்பர்கேஸ்க்காக மாற்றிடும், அவ்வளோதான். பாருங்கள் எக்ஸில் ஜாவான்னு கொடுத்துருக்காங்க. x.toUpperCase போட்டோம் அப்படின்னா ஜாவான்ற ஸ்மால் லெட்டர் கேபிட்டலாக மாறிடுது. அதே சேம் வந்து toLowerCase மாற்றுறதுக்கு x.toLowerCase மாற்றிருக்காங்க, ஜாவா ஸ்மால் லெட்டர் மாறிடுச்சு. ஸோ லென்த் அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லும். அதுதான் லென்த்து. 1 2 3 4 மொத்தம் 4 இருக்குது. 4 ஜாவான்ற 4 எழுத்துல 4 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேர்ஸ் இன்ட்டு. பேர்ஸ் இன்ட்டுனா யூஸ் டு கன்வெர்ட் த கிவன் ஃப்ளோட் வேல்யூ இன்டு அன் இன்டிஜர். ஸோ இன்டிஜருக்காக மாற்றும், ஃப்ளோட் வேல்யூ இன்டிஜருக்காக மாற்றும். பாருங்க, ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனோட இன்டிஜர் வேல்யூ 34. Pers float used to convert the given string into a integer. ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்தால் பாருங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்தால் கூட அதை வந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். அடுத்தது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது லைப்ரரி ஃபங்க்ஷன் அல்லது ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அதான் பார்த்தோம். இப்போ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அலோவ் த ப்ரோக்ராமர் டு மாடுலரைசஸ் எ ப்ரோக்ராம். ஸோ நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனை. Most computer program
that solve real world problems are much large, occupy more space in the computer memory and it takes more time to execute. ஸோ நிறைய ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லென்த்தியாக இருக்கும், லார்ஜாக இருக்கும், நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும், கம்ப்யூட்டரில் நிறைய டைம் எடுத்துக்கும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஹென்ஸ் சச் லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கால்டு மாடல்ஸ். அந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன ப்ரோக்ராமாக பிரிச்சுக்கிறதுக்கு பேர் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கால்டு மாடல்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்க. தி ஃபார்மேட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இஸ், ஃபங்க்ஷன்ற வேர்டு இருக்கணும், ஃபங்க்ஷனோட நேம் இருக்கணும், உள்ள பேராமீட்டரைஸு லிஸ்ட்டு இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ உள்ள டிக்ளேர் பண்ண போகிறோம், வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்டும் டிக்ளேர் பண்ணி போகிறோம். இதான் ஃபங்க்ஷனோட பாடி. இந்த ஓப்பன் க்ளோசிங்லேருந்து இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் வரைக்கும், அதாவது நெளிப்பு அடைப்பு குறிக்குள்ள பிரேஸ், அதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் பாடின்னு. சரி, நோட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்ஸ்ன்னு கொடுத்துருந்தா ரொம்ப முக்கியம்னு அர்த்தம், அது பார்த்துக்கணும். த ஃபங்க்ஷன் நேம் இஸ் எனி வேலிட் ஐடென்டிஃபையர். ஏதோ ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சம்மு அந்த மாதிரி. The parameter list contains one or more valid variable name. Parameter list வந்து variable name ஒன்று இருக்கலாம், more கூட இருக்கலாம். Parameter list contains more than one variable, then comma must be there between the variable. ஸோ கண்டிப்பாக கம்மா கொடுக்கணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பேராமீட்டர்ஸ் இருந்தால் கம்மா கொடுக்கணும். பாருங்கள், எக்ஸ் கம்மா ஒய் கம்மா ஜெட் கம்மா கொடுத்து போயிட்டே இருக்கணும் நம்ம. The function body must be enclosed by braces. ஸோ பிரேசஸில் கண்டிப்பாக என்க்ளோஸ் ஆகிருக்கணும். இதுதான் பிரேசஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ற நேம் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஐடென்டிஃபையர், அதுக்கு ரெண்டு வேரி. ஸோ எக்ஸையும் ஒய்யும் கூட்டி எம்மை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, யூசிங் ஃபங்க்ஷன் போட்டு அது ஒரு முறை பார்த்துக்கோங்க. HTML-க்குள்ள HTML ஹெட்டு, டைட்டில், ஸ்கிரிப்ட் டைப் வந்து கண்டிப்பாக ஸ்கிரிப்ட்ன்ற வேர்டு இருக்கணும். JavaScript யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் இருக்கணும். டைப் வந்து டெக்ஸ்ட்டாக JavaScript அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ என்டர் வேல்யூ இதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட் பார்த்துருக்குறோம், போன வீடியோவில் இருக்குது. எல்லாமே ப்ராம்ப்ட், ஒரு டைலாக் பாக்ஸ் வரும், ப்ராம்ப்ட் டைலாக் பாக்ஸு, அதில் என்டர் வேல்யூன்னு இருக்கும், டிஃபால்ட் வேல்யூ 0. அதே மாதிரி என்டர் வேல்யூ 2ன்னு இருக்கும், டிஃபால்ட் வேல்யூ 0. ஸோ அது இன்புட்டாக வாங்கிக்குது, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, V1 V2வில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அது ரெண்டுத்தையும் கூட்டி அது ரெண்டையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி போகும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கும் V1 V2 அப்படின்னு சொல்லிட்டு. அதை பிரிண்ட் பண்ணும், document.write அது ரிட்டர்ன் பண்ணிக்கும். அதான் பாருங்கள், ஃபங்க்ஷன் சம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்குது, இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு V1, ஒய்க்கு V2. அப்போ இங்கே ஒரு ரெண்டு வேல்யூ கொடுப்பாங்க, ரெண்டு வேல்யூ கூட்டி எஸ்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ எஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணோம்னா ஆன்சர் இங்கே வந்துடும் பாருங்க, இந்த எஸ்ஸுக்கு இங்கே வந்துடும். அது வந்த பின்னாடி ரெண்டுத்தையும் கூட்டி சம்மில் வந்துடும் எஸ். ஸோ ஸ்கிரிப்ட் ஹெட்டு பாடி HTML எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இப்படி தான் வரும் அவுட்புட். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்டர் வேல்யூ 1 அப்படின்னு கேட்கும், 23 இவங்க கொடுத்துருக்காங்க. என்டர் வேல்யூ 2ன்னு சொல்லி கேட்கும், 45 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 23, செகண்ட் நம்பர் 45, அதில் எல்லாத்தையும் கூட்டி 68 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது isNaN function is used to check whether the given value or variable is valid நம்பரா அப்படின்னு சொல்லி, வேலிட் நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் இதனோட வேல்யூ, NaN வேலை. This function return true if the given value is not a number. கொடுக்குற நம்பர் வந்து நம்பரே இல்லை அப்படின்னா ட்ரூன்னு வரும். பாருங்க, the function return true if the given value is not a number. இது வந்து நம்பர் கிடையாது, ஏன்னா ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரூன்னு வரும். இதே மாதிரி இதுவும் ஸ்ட்ரிங் தான், ஆனால் இதுவும் ட்ரூன்னு வரும். isNaN வேலை கிவன் நம்பர் வந்து நம்பராக இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா. நம்பராக இல்லாமல் இருக்கிறதுனா ட்ரூன்னு வரும் ஆன்சர். அது பார்த்துக்கோங்க, NaN வேலை ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. பாருங்கள், என்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் குயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்துக்கலாம். சும்மா ஒரு முறை முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. The get elementary by ID. The get element by ID method return the elements that has the ID attributes with the specific value. In this example, ID is received from form tag. ஸோ ஃபார்ம் டேக்கில் நம்ம ஐடி கொடுத்துருக்குறோம். ஐடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த கெட் எலிமெண்டரி பை ஐடி, கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். கெட் எலிமெண்ட் by id method return the element that has the id attribute. ஸோ ஐடி attribute இருந்தால் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் ஆகுது. இது ரொம்ப முக்கியம், கெட் எலிமெண்ட் பை ஐடி. இது பார்த்துக்கோங்க ஒரு முறை, கெட் எலிமெண்ட் பை ஐடி. எலிமெண்ட் ஆஃப் 0 இண்டிகேட் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிவன் இன் தி கொஸ்டின் MS Word. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சு. JavaScriptல இன்னும் JavaScript நிறைய இருக்குது. நம்ம ஈவென்ட் ஹேண்ட்லிங் இன்னும் பார்க்கல, நம்ம அது பார்க்கலாம்.
A function is a block of JavaScript code that is defined once but can be invoked for the any number of times. இத்தனை முறை வேணாலும் நம்ம அதை invoke பண்ணிக்கலாம். There are two type of functions, predefined and user defined functions. Predefined functions are also called library functions. User defined functions allow the programmer to modularize a program. Larger program divided into smaller are called models அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதில் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, எழுதிக்கலாம். ஏற்கனவே யாராவது டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் போட்டிருந்தாலும் அதை பார்க்காம நீங்கள் ஒரு முறை இந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் போடுங்க. ரைட்டாக தப்பான்னு நம்ம பார்த்து சொல்லலாம். சரிங்களா? த பேராமீட்டர்ஸ் ஒர்க் ஆஸ். ஒன்று, த பேராமீட்டர்ஸ் ஒர்க் ஆஸ். 2, predefined function are also called as. Predefined functions are also called as. 3, larger parameter are divided into smaller are called. 3, larger program are divided into smaller are called. 4, which of the following is used to enhance reusability and program clarity? Which of the following is used to enhance reusability and program clarity? Which of the following allow the programmer to modularize a program? Which of the following allow the programmer to modularize a program? அவ்வளோதான் முடிஞ்சு. ஜாவாஸ்கிரிப்டில் ஈவென்ட் ஹேண்ட்லிங் இன்னும் இருக்குது, நம்ம அது பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். 3 வீடியோ இருக்குது மொத்தம். 3 வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வில் வெற்றி பெற்று ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கணும், அதுதான் ஆசை. அதுக்கு வாழ்த்துக்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.